அடுத்து உங்களுடைய கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒரு விஷன் இருக்கும், ஒரு மிஷன் இருக்கும். கரெக்டாக தானே? ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து ஒரு விஷன் அண்ட் மிஷன் இல்லாமல் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு வைக்கக்கூடிய விஷன் என்ன, உங்கள் கம்பெனிக்காக நீங்கள் வைக்கக்கூடிய விஷன் என்ன அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கிளியராக ஷார்ட்டாக கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாமே கண்டென்ட் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இதில் அதிகமாக வேறு ஒன்றும் நம்ம பண்ணல. ஓகே, ஸோ கம்பெனி அப்படின்னாலே நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, அனது வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறீங்க, அண்ட் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியாக இருந்துச்சுன்னா என்ன சர்வீஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த விஷன் அண்ட் மிஷனில், ஸ்லோகனில், உங்களோட கம்பெனி நேமில் வர்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராமிசிங் வேர்டு. ஓகே, ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை மக்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன உத்தரவாதம் தரீங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது போக உங்கள் பிஸ்னஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது போக உங்களுடைய பிஸ்னஸோட அட்ரஸ். ஓகே, உங்களோட பிஸ்னஸ், உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, பிரான்ச் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, இதெல்லாம் சும்மா ஒரு டம்மி டேட்டா மாதிரி நீங்கள் இப்போதைக்கு கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, மெயின் என்ன ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் உங்களோட பிஸ்னஸை மூவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன சர்வீஸ் பேஸ் இருந்துச்சுன்னா என்ன சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 8வது என்ன அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வே படி ஒரு டிவி ஆட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அந்த டிவி ஆட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆட் வீடியோ எடுக்கிறீங்களே அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஆக்ட் பண்ணி நீங்கள் ஒரு விளம்பரமாக எடுத்தாலும் சரி தான், இல்லை அப்படின்னா ஏஐ டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு விளம்பரம் ஜென்ரேட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, ஸோ அடுத்து 9வது என்ன அப்படின்னா கீவேர்ட் ரிசர்ச் ஃபார் யுவர் பிஸ்னஸ். ஓகே, கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நம்ம படிச்சிருப்போம். ஒரு கஸ்டமர் ஒரு விஷயத்தை கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேர்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கீவேர்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த கீவேர்டை 2 டைப்பாக பிரிக்கிறோம், ஷார்ட் டெயில் கீவேர்டு அண்ட் லாங் டெயில் கீவேர்டு. இப்போ ஷார்ட் டெயில் கீவேர்டு எந்த கீவேர்டு யூஸ் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும், மக்களும் அதிகளவு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எங்கே வந்து நம்ம அந்த கீவேர்ட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூபர் சஜஸ்ட் அப்படிங்கிற டூலை வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே, யூபர் சஜஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு இது மாதிரி நமக்கு காமிக்கும். அதில் உங்களோட பிஸ்னஸை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே அழகாக வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அந்த கீவேர்ட்ஸ் தான் நம்மளுடைய வெப்சைட்டோட ஹெட்டிங்லேயும், டிஸ்கிரிப்ஷன்லையும், மெட்டா டேக்லேயும், மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம எல்லா இதுலையும் நம்ம பயன்படுத்தும். ஓகே, ஸோ கீவேர்டு அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருக்கு. ஒருத்தங்க ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கீவேர்டு நம்மளுடைய வெப்சைட்டில் இருந்தால் மட்டுமே தான், நம்மளுடைய வீடியோ கீழே இருந்தால் மட்டுமே தான் நம்மளுடைய கண்டென்ட்டை கொண்டு போய் அந்த கரஸ்பாண்டிங் கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் காமிக்கும். ஓகே, கீவேர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, ஸோ யூபர் சஜஸ்ட் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி கீவேர்டு அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த கீவேர்டு என்னென்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் மாதிரி நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து கிரியேட் ஏ மெட்டா டேக். ஓகே, மெட்டா டேக் அப்படிங்கிறது ஷார்ட் ப்ரிவ்யூ பேஜ். ஓகே, ஷார்ட் ப்ரிவ்யூ வெப் பேஜ். ஓகே, க்ரோமில் வந்து டிஸ்பிளே ஆகிறது. ஸோ சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் நிறைய வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் டிஸ்பிளே ஆகும்போது பாருங்களேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அது என்ன வெப் பேஜ், அந்த வெப் பேஜோட யூஆர்எல் லிங்க் என்ன, அங்கே என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட் சம்மரியாக படிக்கலாம். கரெக்டு தான். அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டா டேக்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய கிளிக்கபிள் லிங்க் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டா டைட்டில்னு சொல்கிறாங்க. அந்த டைட்டில் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஒரு 2 or 3 லைன்ஸில். ஓகே, அதுதான் நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். ஸோ தட் மெட்டா டைட்டில்லையும் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கண்டிப்பாக எது யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்போனா இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த வெப்சைட்டுக்கு வந்து மெட்டா டைட்டில் என்ன இருக்கணும், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டெமோ மாதிரி, ஓகே, ஜஸ்ட் என்ன செட் பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த மெட்டா டேக் அண்ட் மெட்டா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஸ்டெப். ஓகே, கீவேர்டு ரிசர்ச்சில் நீங்கள் கீவேர்டு கலெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னா அந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக்லிங்க் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு அனதர் வெப்சைட்டோட லிங்க் வந்து ஒரு பாப்புலரான ஒரு வெப்சைட்ஸோட லிங்க்ஸ் வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து இன்டெகிரேட் பண்ணுறீங்க. ஓகே, அதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செம்ரஸ் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணலாம். அந்த டூலில் நீங்கள் கேட்குறீங்க என்னுடைய பிஸ்னஸ் இது தான், ஸோ இதுக்கு பாப்புலரான பேக்லிங்க்ஸ் கொடுங்க அப்படின்னா அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 12வது கண்டென்ட் ஆப்டிமைசேஷன். ஓகே, கண்டென்ட் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் கிராமட்டிக் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இருக்கா. ஓகே, எல்லா ஸ்பெல்லிங்ஸும் எல்லாமே நம்ம
எல்லா லெட்டர்ஸுமே கரெக்டாக நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறதுக்கு கிராமர்லி அப்படிங்கிற டூல் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ 13வது என்ன அப்படின்னா கிரியேட் ஏ பையர் பர்சனா யூஸிங் ஹப்ஸ்பாட் பர்சனா டூல். ஓகே, ஸோ பையர் பர்சனா அப்படிங்கிற வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி மெயின் மெத்தட். ஓகே, ஸோ பையர் பர்சனா அப்படின்னாலே நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த டார்கெட் ஆடியன்ஸ் எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஏஜாக இருக்கட்டும், ஜெண்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்ல. ஓகே, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் லெவலாக இருக்கட்டும், எந்த சோஷியல் மீடியாவை அதிகளோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து அவங்க விரும்புகிறாங்க, எந்தெந்த டைமில் சோஷியல் மீடியாஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் லெவல் சொல்லிட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்துருப்போம். கரெக்டாக தானே? அந்த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி அந்த டார்கெட் ஆடியன்ஸ் லிஸ்ட்டை கலெக்டிவாக நம்ம எங்கே போட்டு வைப்போம் அப்படின்னா எக்ஸல் சீட்டில் வந்து மொத்தமாக போட்டு வைப்போம். ஓகே, அப்படி போடும்போது ஒரு பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்களுடைய ஏஜ், ஜெண்டர், என்ன பண்ணுறாங்க, ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம எதில் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹப்ஸ்பாட் பர்சனா டூலில் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, அதுவும் சிம்பிளாக யூஸ் பண்ணுறதா. நீங்கள் அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அது ஒன் பை ஒன்னாக ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு அவங்களோட நேம் என்ன, அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதை சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ப்ராப்பராக கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு பையர் பர்சன்னா ஒரு இமேஜ் மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அந்த இமேஜையும் எடுத்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ 14வது என்ன அப்படின்னா ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் இன் யூஸ் இன் ஒரு பிஸ்னஸ். உங்களோட பிஸ்னஸில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் படியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படியும் என்னென்ன ஆட்ஸ் எல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு பிளான் உங்கள்கிட்ட இருக்கும்ல கண்டிப்பாக. ஸோ அந்த என்னென்ன ஆட்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் அவுட் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஆட்ஸை 2 கேட்டகரியாக பிரிப்போம். ஒன்று வந்து ஆர்கானிக் ஆட்ஸ், அனதர் ஒன்று நான் ஆர்கானிக் ஆட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கானிக் ஆட்ஸ் வைஸ் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், நான் ஆர்கானிக் வைஸ் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் டேட்டாவை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 15வது இமெயில் மார்க்கெட்டிங். இதுவும் நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக சொல்லி தந்தாச்சு. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த இமெயில் மார்க்கெட்டிங் முடிஞ்சால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அந்த இமெயில் மார்க்கெட்டிங்கில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ ப்ரோமோ நியூஸ் லெட்டர் இமெயில் மார்க்கெட்டிங், வெல்கம் இமெயில் மார்க்கெட்டிங், ஈவன் இன்விடேஷன் இமெயில் மார்க்கெட்டிங், ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம்ல. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ப்ரொமோஷனில் வந்துட்டு ஒரு இமெயில் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத அதில் வந்துட்டு பாருங்கள். முடிஞ்சால் அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 16வது என்ன அப்படின்னா நம்ம அங்கே 13வது ஒன்று பார்த்தோம்ல பையர் பர்சனா சொல்லிட்டு. ஓகே, இங்கே இதே தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸோட லிஸ்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அப்படின்னா அந்த டேட்டா எல்லாமே மொத்தமாக ஒரு நோட் பேடில் நம்ம போட முடியாது, வேர்டில் போட முடியாது. அதனால் எக்ஸலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்களுடைய நேம், அவங்களுடைய ஜெண்டர், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி டார்கெட் ஆடியன்ஸோட லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, அதை வந்து எக்ஸல் சீட் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டா அப்படிங்கிறது ஒரிஜினல் டேட்டாவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு டம்மி டேட்டாவும் கூட இருக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இவங்க டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறதுக்காக எக்ஸலில் போட்டு வச்சுட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 17வது செக்மெண்டேஷன். ஓகே, செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது அதுக்கு மேலே நம்ம டார்கெட் ஆடியன்ஸோட லிஸ்ட் எடுத்துருப்போம்ல எக்ஸல் சீட்டில், எடுத்த அந்த டேட்டாவை ஏஜ் வைஸாக செக்மெண்ட் பண்ணலாம், அதே மாதிரி ஆக்குபேஷன் வைஸாக செக்மெண்ட் பண்ணலாம், ப்ரொஃபஷன் வைஸாக செக்மெண்ட் பண்ணலாம், ஜெண்டர் வைஸாக செக்மெண்ட் பண்ணலாம், குரூப்பிங் பண்ணுறோம்ல நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸோட டேட்டாவை குரூப் பண்ணுறது. ஓகே, செக்ரிகேட் பண்ணுறது நம்ம செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதையும் சிம்பிளாக ஒரு வேர்ட்லையோ இல்லைனா எக்ஸலையோ நீங்கள் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 18வது என்ன அப்படின்னா கலர் ஸ்கீம் ஃபார் யுவர் பிஸ்னஸ். ஓகே, உங்களுடைய பிஸ்னஸ்க்கு கம்ப்ளீட்டாக என்ன கலர் ஸ்கீம் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஜிடபிள் இல்லைனா கிராசரியில் வந்துட்டு பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய கம்ப்ளீட் தீம் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ க்ரீன் கலர்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஓகே, அப்போனா நம்ம லைட் க்ரீன் யூஸ் பண்ணுறோமா இல்லைனா டார்க் க்ரீன் யூஸ் பண்ணுறோமா, என்ன க்ரீன் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணதாக இருக்கும் அப்படின்னா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது சூஸ் பண்ணணும் அப்படின்னா கலர் வீல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கலர் வீல் எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு கேன்வாலையும் இருக்குது, பர்சனலாக ஒரு டூலுமே இருக்குது. ஓகே, ஸோ கேன்வாவில் கலர் வீலை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன்லேயே மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். அதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கோடு அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த கோடு அந்த கலர் ஹைஃபோன் போட்டு அந்த கோடு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கோடுக்கு பக்கத்தில் அது என்ன கலர் அப்படிங்கிறது ஜஸ்ட் மென்ஷன் பண்ணால் போதும். இந்த டேட்டா மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 19வது பிராண்ட் வேல்யூஸ் ஒரு பிஸ்னஸ். ஓகே, உங்களோட பிஸ்னஸ் ஃபெமிலியராக நிறைய மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் எதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 20வது இருக்கிற செட் யுவர் கோல் பேஸ் அந்த ஸ்மார்ட் ரூல், அது வந்து நீங்கள் லாஸ்ட்டில் கூட பண்ணலாம், இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, 21வது இருக்கிற கிரியேட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல, இது ஆல்ரெடி
ஆல்ரெடி நம்ம எங்கே பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த 16வது டாஸ்க்காக பண்ணிடுவோம். அதனால் 21 நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகே, 22வது என்ன அப்படின்னா நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், சாட்டாக இருக்கட்டும், லிங்க்டின்னாக இருக்கட்டும், இமெயிலாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம்ல. ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு டைப் ஆஃப் போஸ்ட் ஃபார்மேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டைப் ஆஃப் போஸ்ட் ஃபார்மேட் நம்ம பார்த்துருப்போம். இமேஜாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்டு டெக்ஸ்ட் அண்டு யூஆர் லிங்க்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி, கரோசல்ஸ் இமேஜ் வைக்கிற மாதிரி, கிஃப்ட் வைக்கிற மாதிரி, வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் ஃபார்மேட் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு போஸ்ட் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா அங்கே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ரீல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்காக இருந்துச்சு அப்படின்னா அங்கே டெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபோட்டோ அண்ட் தென் வீடியோ ஃபாலோ பண்ணுவாங்க. யூடியூப்பாக இருந்துச்சுன்னா மெயினாக வந்து ஷார்ட் வீடியோ, லாங் வீடியோஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அப்போனா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸ்ட் ஃபார்மேட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம என்னென்ன போஸ்ட் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டேட்டாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? 23வது ப்ரிப்பேர் ஏ கால் டு ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் தி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் போஸ்ட் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம போடக்கூடிய அந்த ஆட் போடுறோம்ல, இமேஜ், ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் போடுறோம். அதுக்கு மேலே டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுப்போம். கரெக்டு தானே? நம்ம அங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நம்மளுடைய போஸ்ட்டை அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாங்க அப்படின்னா ரிட்டன் நம்ம கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கணும். ஓகே, கால் டு ஆக்ஷன் அப்படின்னா அவங்களுடைய ஃபோன் காலோ இல்லைன்னா கம்பெனியோட இமெயில் ஐடியோ இல்லைனா கம்பெனியோட வெப்சைட் லிங்கோ கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், அட்டாச் பண்ணியிருக்கணும். ஓகே, அதெல்லாமே அட்டாச் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் கஸ்டமர்ஸ் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது அந்த போஸ்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் போஸ்ட்லையும் கீழே வந்து நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ், லேண்ட்லைன் எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்து. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கு என்னென்ன கால் டு ஆக்ஷன் யூஸ் பண்ணுவீங்க, இது வந்து ஒரு வேர்டாக தான், எப்படி சொல்கிறது, இது ஒரு கண்டென்ட் மாதிரி தான் வரும். அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 24வது ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு அல்காரிதமும் யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக தானே? ஒரே அல்காரிதம் தான் எல்லா பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணுறாங்களான்னு கிடையாது. ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்டு லிங்க்டின், ட்விட்டர், டெலகிராம் இதெல்லாமே வந்து என்னென்ன அல்காரிதம் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி கிளாஸே டீட்டெயிலாக சொல்லி தந்தேன். ஓகே, ஸோ அந்த கண்டென்ட் கூட நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 25வது எப்படி வந்து அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது, ஓகே, அதோட மெயின் ஃபேக்டர்ஸ் என்ன, இதுவுமே நான் கிளாஸஸ் நடத்திட்டேன். அது இதுக்கு இந்த 24 அண்ட் 25 ஓகே, இதுக்கு ரெண்டுக்குமே டேட்டா வந்து நான் கொடுத்த மெட்டீரியல் இருக்குது, நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு 26வது என்ன அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் சர்வீஸ் எந்த மாடலில் வரும். ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஜிட்டல் பிஸ்னஸ் மாடல்ஸ் பார்த்துருப்போம். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு client and client to the customer to customer, and then customer to business, B2B, C2B, D2C, subscription model, social e-commerce சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தோமா. அதில் எந்த டைப்பில் உங்களுடைய பிஸ்னஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிஸ்னஸ் வந்து B2Bலையும் வரும், B2Cலையும் வரும் அப்படின்னா அந்த 2 மாடலையும் மென்ஷன் பண்ணி எப்படி அந்த 2 மாடலும் வரும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறதா இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓகே, ஸோ 27வது என்ன அப்படின்னா நம்ம என்ன கலர் தீம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதோட மீனிங் என்ன, அதோட எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் இதுவும் டீட்டெயிலாக கிளாஸ் நடத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நியர்லி ஒரு 27 இருக்குல்ல, இந்த 1லேருந்து 27 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக மேனுவலாக ஒரு டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, டேட்டாவை நம்ம கேதர் பண்ணி எடுத்து வைக்கிறோம். அந்த டேட்டாவை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் கூட நீங்கள் மொத்தமாக போட்டு வச்சுக்கலாம். சரியா? உங்களுக்கு எங்கே ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 26லேருந்து தான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது. சரி, 28லேருந்து தாங்க உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுவும் என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா சிம்பிளாக உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் சர்வீஸ்க்கு போஸ்டர் டிசைன் பண்ணிட்டீங்க. ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸ்டர்ஸ் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ப்ரொமோஷனல் போஸ்டர். ஓகே, உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, அந்த ப்ராடக்ட்டை வச்சு இவ்வளோ ஆஃபர்ஸ்க்கு தரோம், இவ்வளோ எம்ஆர்பி ப்ரைஸ், இவ்வளோ டிஸ்கவுண்ட் தரோம் சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷனில் வந்துட்டால் போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 2வது ஈவெண்ட் போஸ்டர். ஓகே, ஈவெண்ட் ரிலேட்டட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி ஒரு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்லி ஏதோ சம்திங் ஒரு ஈவெண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்ஸ் ரிலவெண்ட்டான போஸ்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அந்த கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஒரு
இன்ஃபர்மேஷன் போஸ்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த ஒரு நாலேஜ் அவேர்னஸை கொண்டு போகிறதுக்காக எஜுகேஷன் லெவட்டாக ஒரு போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து மோட்டிவேஷனல் இன்ஸ்பிரேஷனில் வந்துட்டால் நிறைய மேதைகள் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அப்துல் கலாம் ஐயா வந்தாங்கன்னா அவங்க ஒரு குவாட்ஸ் சொல்லியிருப்பாங்க, திருவள்ளுவர், பாரதியார். ஓகே, அவங்க என்ன குவாட்ஸ் சொன்னாங்க, ஓகே, அதெல்லாம் நீங்கள் டெய்லி மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். ஓகே, அதனால் ஒரு மோட்டிவேஷனாக ஒரு இன்ஸ்பிரேஷன் ரிலவெண்ட்டாக ஒரு போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட், இல்லைனா சர்வீஸ் என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரி போஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் டெஸ்டிமோனியல் ரிலவெண்ட்டாக இருக்கிற ஒரு போஸ்டர். டெஸ்டிமோனியல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து உங்களுடைய கஸ்டமர் பயன்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு ஓன் ரிவ்யூ உங்கள்கிட்ட தருவாங்கள்ல. ஓகே, அது எய்தர் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃபார்மேட்டில் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டெஸ்டிமோனியல் அப்படின்னா அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி ஜஸ்ட் அவங்களுடைய இமேஜ் அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்படி ஆகிட்டாங்க, இந்த சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்படி ஆயிடுச்சு, இந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க, இந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்துக்கு அப்புறம் இப்படி இருந்தாங்க சொல்லி டீட்டெயிலாக சொல்லுவாங்கல்ல. ஓகே, அது டெஸ்டிமோனியல் ரேட்டில் போஸ்ட் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிவ்யூ. ஓகே, கஸ்டமர்ஸ் என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்க உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் சர்வீஸ்க்கு அப்படிங்கிற பேஸ்டு ஒரு இது க்ரியேட் பண்ணுங்கள். சீஸ்னல் ரிலேட்டட் போஸ்டர் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்து ஒரு அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதேமாதிரி வின்டேஜில் இருக்க ஒரு சீசனில் ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணால் சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போஸ்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அது ஒரு இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்மரில் வந்து நிறைய கம்பெனிஸ் ப்ரிப்பேர் பண்ணுற போஸ்டரோட கலர் தீம் பாருங்களேன், இந்த சன்லைட் வந்து எல்லோ கலரில் இருக்கும், அப்புறம் அந்த போஸ்டரோட கம்ப்ளீட் தீமே எல்லோ கலரில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ வின்டேஜாக இருந்துச்சுன்னா அங்கே ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீஸ்னல் போஸ்டருமே அந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ 37 ஃபெஸ்டிவல் ரிலவெண்ட்டாக இருக்கிற போஸ்டர்ஸ். ஓகே, இப்போ தீபாவளி வருது, பொங்கல் வருது, இந்த மாதிரி மல்டிபிள் ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வருது. அந்த ஃபெஸ்டிவல் டைமில் அந்த கம்பெனிலேருந்து ஒரு விசஸ் மாதிரி தருவாங்க. ஓகே, அந்த மாதிரி விசஸில் வந்துட்டு ஒரு போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த விசஸ்லேயே சேர்த்து உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷனுமே அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ 38 பிராண்ட் அவேர்னஸில் வந்துட்டு இருக்கிற போஸ்டர்ஸ். ஸோ 39 இன்ஃபோகிராஃபிக்கில் வந்துட்டு போஸ்டர்ஸ். அந்த 40 வந்து அனிமேஷனில் வந்துட்டு ஒரு போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் தென் 41 பழங்காலத்து முறை ட்ரெடிஷ்னல் முறையில் ஹேண்ட் ட்ராயிங் ட்ரா பண்ணியெல்லாம் போஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஓகே, இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் சர்வீஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து போஸ்டர்ஸ் அப்படின்னு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஒரு பர்சன் அவங்க பெயிண்ட் பண்ணி தாங்க போஸ்டர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில். ஓகே, அந்த ஒரு முறை மாறி இருக்கக்கூடாதுக்காக ஹேண்ட் ட்ராயிங் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ஒரு டாஸ்க்கும் கொடுத்துருக்கோம். அந்த ஹேண்ட் ட்ராயிங் அப்படிங்கிறது உங்கள் டீமில் யாரோ ட்ராயிங் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்து ஒரு ப்ரொமோஷனில் வந்துட்டா இல்லைனா அந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டா ஒரு போஸ்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஹேண்ட் ட்ராயிங் போஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். சரியா? அண்ட் 42 வந்து கொலாஜ் போஸ்டர். ஓகே, கொலாஜ் போஸ்டர் அப்படின்னா 4-5 போஸ்டர் வந்து கம்பெனியாக ஒரு போஸ்டரில் கொண்டு வருவோம்ல, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பிஸ்னஸில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கம்பெனியாக ஒரே போஸ்டரில் கொண்டு வரணும் அப்படின்னா கொலாஜ் போஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஃபுல்லாமே கிட்டத்தட்ட எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நியர்லி 28 ஸ்டார்ட் ஆகி 42 வரைக்குமே கம்ப்ளீட்டாக போஸ்டர் டிசைன் பண்ணுறது தான். ஓகே, இந்த போஸ்டர் டிசைன் பண்ணுற எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கேன்வாவை யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாவில் டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த டெம்ப்ளேட்ஸை ஆக்சஸ் பண்ணி ஜஸ்ட்டு அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் தூக்கிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த போஸ்டர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லா போஸ்டர்ஸுமே கண்டிப்பாக உங்களுடைய லோகோஸ் இருக்கணும், உங்கள் கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும், கண்டிப்பாக கால் டு ஆக்ஷன்ஸும் இருக்கணும். ஓகே, நீங்கள் போஸ்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரிலவெண்ட் ஆகணும், அன்ரிலவெண்ட்டாக இது பண்ணாதீங்க. அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட் சைஸ் தீம் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி கொஞ்சம் போஸ்டர் வந்து அட்ராக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வெறுமனையாக நம்ம டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணுறோம் ஃபார்மேட்லும் இருக்குது, இல்லை டெம்ப்ளேட்லாம் எனக்கு பிடிக்கல பட் நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓனாக வந்து அந்த சைஸஸ்லாம் எடுத்து செஞ்சு நீங்கள் ஓனாக கூட ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய இன்னோடி திங்ஸ் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்லை
சார் அந்தளவுக்கு இல்லை, பட் ஏஐ யூஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். நிறைய டூல் இருக்குது. ஓகே, ஏஐ யூஸ் பண்ணி அண்ட் வித்தவுட் ஏஐ யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் செய்யலாம் சொல்லிட்டு நான் கம்ப்ளீட் ஒரு போஸ்டர் டிசைன் அண்ட் டூல்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன் மெட்டீரியலில். அதில் ஏதோ டூல் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 42 வரைக்குமே காலேஜ் போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணுறது. இப்போ போஸ்டர்ஸ் நீங்கள் எத்தனை இருக்கணும்? 2 4 6 8 10 12 14 15 போஸ்டர்ஸ் இருக்குது. அப்போனா 50ல் 15 போயிடுச்சு. அப்போனா மீதி எத்தனை இருக்குது? 35 இருக்கா? அப்போனா மீதி உள்ள ஆக்டிவிட்டி எல்லாமே ஓகே, மீதி உள்ளது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வீடியோஸ் பேஸ் பண்ணி. ஓகே, அது வீடியோலையும் ஒரு 10-15 இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பிராண்ட் அவேர்னஸ் வீடியோ. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா அதுக்குமே டூல் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பராக டிசைன் யூஸ் பண்ணுற டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறதும் இருக்குது, வித்தவுட் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுற டூல்ஸும் இருக்குது, டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்ஸ் இருக்கக்கூடிய டூல்ஸும் இருக்குது. ஓகே, அது என்னென்னங்கிறத நான் டீட்டெயிலாக நான் என்னுடைய மெட்டீரியலே கொடுத்துருக்கேன், அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ். ஸோ பிராண்ட் அவேர்னஸ் வீடியோ. ஓகே, இந்த வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்களாகவே ஓனாக ஷூட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து ஏஐட்ட கொடுத்தா ஜென்ரேட் பண்ணணும் செய்யணும் அப்படின்லாம் தேவையில்லை. அந்த ஒரு இது வீடியோஸ் அப்படின்னால ஒரு ஆட் மாதிரி தான். ஓகே, ஒரு ஆட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஆக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சு கூட நீங்கள் அதை ஆக்ட் பண்ண வச்சு அந்த வீடியோஸு ஃபோட்டோஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, வேறு ஒரு பர்சனை நம்ம வந்து இந்த ஆடில் நம்ம வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸையே அதில் ஆக்ட் பண்ண வச்சு நீங்கள் அதை வீடியோவாக மேக் பண்ணலாம். நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம். ஓகே, பார்க்க. ஓகே, பிராண்ட் அவேர்னஸ் வீடியோ இருக்கட்டும். ப்ராடக்ட் டீமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா ப்ராடக்ட்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸோட டீட்டெயில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டெஸ்டிமோனியில் கஸ்டமர் ரிவ்யூ வீடியோ. நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கஸ்டமர் வந்து டேரெக்டாக அவங்களுடைய ரிவ்யூ கொடுப்பாங்க வீடியோ ஃபார்மேட்டில், அது ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லைனா எப்படி வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகுது, அது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி வீடியோலாம் போடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ஒன்று பண்ணுங்கள். ஈவெண்ட் வீடியோ இல்லைனா ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க உங்கள் கம்பெனியில் அப்படின்னா லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக ப்ரோமோ வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ கொடுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுற ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது ஒரு ஈவெண்ட்டாக வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல, ஒரு ஈவெண்ட் வீடியோ இல்லைனா எம்ப்ளாய் ஆஃப் த இயர் இல்லைனா அந்த கம்பெனியோட ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஈவெண்ட் வீடியோ அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஃபேமிலியர் ஷார்ட் வீடியோஸ். ஓகே, சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஷார்ட் வீடியோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் ஸ்பான்சர் வீடியோ அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவில் அதிகளவு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சரை நம்ம சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து அவங்களுடைய சேனலை வந்து ப்ரொமோட் பண்ண வைக்கணும். ஓகே, இதுதான் கான்செப்ட். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே உங்களுடைய ஃப்ரெண்டையே நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் நினச்சி உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட உங்களுடைய ஆடை தரீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம கூட இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இன்ஃப்ளூயன்சர் வீடியோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொமோஷனல் ரிலவெண்ட்டாக ஒரு வீடியோ அண்ட் தென் ஒரு சேல்ஸ் ரிலவெண்ட்டாக ஒரு வீடியோ எடுங்க. கிஃப்ட் தெரியும்னு நினைக்கிறேன், கிஃப்ட் ரிலவெண்ட்டாக ஒரு வீடியோ எடுங்க. 360 டிகிரியில் இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து 360 டிகிரியில் காமிக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸை 360 டிகிரியில் காமிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுங்க. ஓகே, இது வரைக்கும் என்ன அப்படின்னா வீடியோ க்ரியேட் பண்ணுறது. ஸோ வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஏஐ வித்தவுட் ஏஐ யூஸ் பண்ணக்கூடிய நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக மெட்டீரியலில் ஒரு டேபிள் ஃபார்மில் கிளியராக கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ போஸ்டர் அண்ட் வீடியோ இதுதான் நியர்லி ஒரு 30 டாஸ்க் இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம், புரிஞ்சு பண்ணுங்கள், ரிலவெண்ட்டாக பண்ணுங்கள், அன்ரிலவெண்ட்டாக மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ரிலேட்டட் டு யுவர் பிஸ்னஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் 54 வெப்சைட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெப்சைட் ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். ஓகே, ஹரிசாண்டல் அண்ட் தென் வெர்டிக்கல் அண்ட் தென் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் ட்ரைவன் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் வெப்சைட் ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். அந்த ஸ்ட்ரக்சரில் எந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்மளுடைய வெப்சைட் வருது அப்படிங்கிறத நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஹரிசாண்டலில் நம்மளுடைய இதில் யூஸ் பண்ண போகிறோம். சரியா, எந்த ஸ்ட்ரக்சரில் வரும் ஜஸ்ட்டு வந்து அது நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். சரியா, 55வது என்ன அப்படின்னா வேர்ட் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து சிம்பிளாக ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இது ப்ராக்டிக்கலாக பண்ணணும். ஓகே, அதுக்குண்டான இதுவுமே உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன்.
இருக்க ரெஃபரன்ஸ் வீடியோவுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு சின்னதாக உங்களுடைய வெப்சைட் ப்ரிப்பேர் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். சரியா? அடுத்து இப்போ வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாட்டியுமே கூட கண்டிப்பாக கேன்வாவை யூஸ் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். சரியா? இந்த கேன்வாவை யூஸ் பண்ணி வித்தவுட் கோடில் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லி தந்துட்டேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கேன்வாவில் நம்ம ப்ராம்ப்ட் பண்ணி கேட்குறோம் என்னோடய வெப்சைட்டில் இதெல்லாம் இருக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே கண்டென்ட்ஸ் எல்லாமே ரிலேட்டட் டு ஒரு பிஸ்னஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் அதில் வர ஃப்ளோ எல்லாமே உங்களுடைய பிஸ்னஸில் வந்துட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் ஒரு சர்வீஸ் ஒரு இதாக இருக்கும், அதுக்கு கொடுக்குற வெப்சைட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. என்னோடய வெப்சைட்டில் லோகோ இது தான், என்னோடய வெப்சைட்டோட நேம் இது தான், வெப்சைட்டோட அட்ரஸ், என்னுடைய ஃபோன் நம்பர் தான், என்னுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்லாம் இது தான். இதுக்கு ஒரு வெப்சைட் ஸ்ட்ரக்சர் பேஸு ஒரு ஒரு ப்ராம்ப்ட் கொடுன்னு சொல்லிட்டு ChatGPTயோ ஜெமினிட்டியோ இல்லைனா எந்த ஏஐட்டு கொடுங்க டீட்டெயில் அது கொடுத்துரும். ஓகே. அதை தூக்கி கொண்டு போய் கேன்வா ஏஐயில் நீங்கள் போட்டு ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஓகே. அதை பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து லைவில் டெம்பரவரியாக உங்களுக்கு நிற்கும். சரியா? அந்த வெப்சைட் வந்து கேன்வா மூலிமா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், டாக்குமெண்டேஷன்லையும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், அட் சேம் டைம் நீங்கள் பிபிடிலையும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணிட்டு கீழே வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பிளாக். ஸோ பிளாக் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். பிளாக் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு வெப்சைட் எல்லாருமே கூட நம்ம பிஸ்னஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கூகுளோட ரேங்கிங்கில் வரணும் அப்படின்னா பிளாக் அப்படிங்கிற ஒரு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பிளாக் அப்படிங்கிறது எதை மூலிமா நம்ம பண்ணுவோம் அப்படின்னா ஸோ பிளாகர் அப்படிங்கிற டூல் மூலிமா நம்ம பண்ணுவோம். ஸோ பிளாக் அப்படின்னாலே டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்டேட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் டூலாக அது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அது மூலிமா நல்ல ஒரு ரெவன்யூமே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஓகே. ஸோ பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லி தந்துட்டு அதுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஓகே. இப்போ 58வது இண்டிவிஜுவல் டாஸ்க். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்குன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே. போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ரெஸ்யூமில் உங்களை பற்றின ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பீங்களே, என்னுடைய அப்ஜெக்டிவ், என்னுடைய நேம் இது, நான் இங்கே தான் படித்தேன், என்னோடய எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இதுதான், நான் என்னுடைய ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான், நான் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது, இந்தந்த லாங்குவேஜஸ்லாம் தெரியும், இந்த இதுதான் எங்களோட ஃபோன் நம்பர், இது அட்ரஸ் நிறைய டீட்டெயிலாக கொடுப்பீங்களே. உங்களை பற்றி வெளியே வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பீங்களா, அதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நம்ம அப்படியே டிஜிட்டலைஸாக கொண்டு வரது நம்ம போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ உங்களுடைய இதில் ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எதில் அப்படின்னா கேன்வாவில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா? 58 மட்டும் பண்ணுங்கள், 59 பண்ண வேண்டாம். சரியா? 60வது என்ன அப்படின்னா நீங்கள் 56வதுல கேன்வா யூஸ் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா, அப்போனா அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பேஜஸ். ஓகே. கூகுள் பாட் எந்தெந்த பேஜெல்லாம் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணுறதா என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் சைட் மேப்னு சொல்லணும். ஓகே. அந்த சைட் மேப் ஜென்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா அந்த லிங்க்கை வந்து examplesitemapp.com அப்படிங்கிற இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே. அந்த சைட் மேப்பை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே. 61வது என்ன அப்படின்னா ஸோ லோக்கல் எஸ்இஓவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி மெயின் டூல் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். ஓகே. கூகுள் பிஸ்னஸில் ஒரு ப்ரொஃபைலாக வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு இது நீங்கள் உங்கள் கம்பெனியை பற்றி டீட்டெயிலாம் அப்டேட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் ஓகே. அண்ட் தென் 62வது என்ன அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸில் அக்கௌண்ட் உங்கள் கம்பெனிக்கு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட்னா ஆல்ரெடி நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நார்மல் வாட்ஸ்அப்பை நம்பர் வந்து இங்கே கொடுக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா ரெண்டுமே அது நார்மல் வாட்ஸ்அப், இது பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அப்படிங்கும்போது அதுக்கு தனி நம்பர், இதுக்கு தனி நம்பர், ஒரே நம்பரில் ரெண்டு வாட்ஸ்அப் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. சரியா? அதனால் இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் டெமோ வேர்ஷனில் தான் நம்முடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் உங்களுடைய வீட்டில் வந்து அன்யூஸ்டு இல்லைனா ஒரு பட்டன் மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நம்பரை வச்சு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி பிஸ்னஸோட லோகோ செட் பண்ணுறது, ஒர்க்கிங் ஹவர், பிஸ்னஸோட வெப்சைட் லிங்க் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி வாட்ஸ்அப் பிஸ்னஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுவும் ஒன் ஆஃப் தி மெயின் டாஸ்க். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பற்றி பிளாகில் வந்து ஒரு போஸ்ட்டு போடுங்க. பிளாகரை யூஸ் பண்ணி
அடுத்து 65வது என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் உங்கள் பிஸ்னஸில் வந்துட்டா ஒரு ஒரு ப்ரொஃபைல் பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் அதே மாதிரி, லிங்க்டின்லேயும் அதே மாதிரி, யூடியூப்லேயும் அதே மாதிரி. ஓகே, ஸோ இந்த 5 டூலையும் உங்களுடைய கம்பெனியோட ப்ரொஃபைலை வச்சு ஒரு ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பேஜில் அந்த நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா, அதே லோகோ யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பீங்களா, அதே இது எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டீட்டெயிலாம் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, யூடியூப், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்டு வாட்ஸ்அப், சாட் எல்லாத்துலேயுமே தான். சரியா, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நிறைய வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், கரெக்டு தானே, நிறையா இமேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப், ட்விட்டர், அதுக்கப்புறம் சாட் வாட்ஸ்அப்லாம் பண்ணியிருக்கோம்ல, எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ப்ரிப்பேர் பண்ண ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு போஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுறோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ப்ரொமோஷன் ரெலவெண்ட்டாக ஒரு போஸ்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த போஸ்ட்டை நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயும் நான் போடுறேன், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் போடுறேன், லிங்க்டின் அக்கௌண்ட்லேயும் போடுறேன், யூடியூப் அக்கௌண்ட்லேயும் நான் போடுறேன். ஓகே, போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு மட்டும் போட மாட்டோம். போஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம், கரெக்டு தானே, அந்த போஸ்ட்டில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் கிளியராக ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கண்டிப்பாக வந்து கால் டு ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கால் டு ஆக்ஷனில் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், கம்பெனியோட வெப்சைட் லிங்க், இல்லைனா இமெயில் ஐடி அப்படிங்கிறது அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை உங்களுடைய போஸ்ட்டை பார்க்குறாங்க, அப்புறம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும். அதனால் அந்த கால் டு ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுலேயும் கொடுத்து எல்லா போஸ்ட்டு எல்லா வீடியோ நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணிடுங்க எல்லா சேனல்லையும். சரியா, எல்லா சோஷியல் மீடியா சேனல்ஸ்லையும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எப்படி வந்து பெய்டு ஆட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன். அதனால் ஒரு டெமோவுக்கு சும்மா ஒரு நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களா நிறைய ஆடு, அதில் ஒரு ஆடு மட்டும் சும்மா எடுத்துக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா எப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு பேமெண்ட் வரைக்கும் போங்க. ஓகே, பேமெண்ட் முன்னாடி ஸ்டெப் வரைக்கும் பேமெண்ட் பண்ணிடாதீங்க. பேமெண்ட் முன்னாடி ஸ்டெப் வரைக்கும் போயிட்டு அந்த ஆக்டிவிட்டியை அப்படியே என்ன பண்ணிக்கிறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் தென் கூகுள் ஆட்ஸ். ஓகே, கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மெயின் சாப்டர். ஓகே, நம்முடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே மெயின் ரோல். ஓகே, நான் ஆர்கானிக் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னா கூகுள் ஆட்ஸ். ஸோ கூகுள் ஆட்ஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ரெஃபரன்ஸ் வீடியோ கொடுத்துருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து 73. ஓகே, ஒரு கிளைண்ட் மீட்டிங் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, எதுக்காக அந்த கிளைண்ட் மீட்டிங் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோட ஃபீட்பேக் வந்து கேதர் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூகுள் மீட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, கூகுள் மீட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது செய்யுதுங்கிறது எல்லாமே நான் சொல்லி தந்துட்டேன். அதனால் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சின்னதாக ஒரு டெமோ, ஓகே, ஒரு சின்னதாக கூகுள் மீட் அரேஞ்ச் பண்ணுங்கள். அந்த மீட்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஒரு கிளைண்ட்டாக நீங்கள் நினச்சி உள்ளக்கு அவங்களையும் வர வச்சு நீங்களும் கேமராவை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க, அவங்களும் ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஏதோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் வீடியோ எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் ரெஃபரன்ஸை இங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, அடுத்து 74வது என்ன அப்படின்னா கூகுள் ஃபார்ம். ஓகே, இதுவும் நம்ம ஃபீட்பேக் கேதர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி மெயின் டூலை யூஸ் பண்ணுறோம். ஸோ கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லி தந்தது தான். ஓகே, நமக்கு அந்த கஸ்டமர்லேருந்து என்னென்ன டேட்லாம் கலெக்ட் பண்ணுற போகிறோமோ அதை ஒரு ஃபீல்டாக நம்ம அங்கே வச்சுருப்போம். ஓகே, ஸோ கூகுள் ஃபார்மும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள ரெஃபரன்ஸ் வீடியோமே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. 75வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஒவ்வொரு சோஷியல் மீடியாவிலையும் மோஸ்ட் பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸ் என்னென்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போனா நீங்கள் காமனாக என்னென்ன ஹேஷ்டேக்ஸ் உங்களுடைய பிஸ்னஸ் சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, அது ஹேஷ்டேக்ஸை லிஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து 76 பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் 77 ரொம்ப ரொம்ப முக்கியம், கேம்பெயின் பிளானிங். ஓகே, கேம்பெயின் பிளானிங் அப்படின்னா காலண்டர் அப்படின்னு சொல்லுவோம், டே ஷெடியூல். ஓகே, நம்ம வித்தவுட் ஒரு பிளான் இல்லாமல் எந்த ஆக்டிவிட்டியும் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ண முடியாது. ஓகே, அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னா கேம்பெயின் பிளானிங்கில் ஒரு டே காலண்டர் ஒரு ஷெடியூல் நம்ம போட்டு வைக்கணும். ஓகே, இப்போ மண்டேலாம் மார்னிங் வந்து ஒரு 10 மணி, மதியம் 1 மணி, ஈவினிங் 4 மணி. ஓகே, டைம் வேரியேஷன் எவ்வளோ வேணும் வச்சுக்கலாம். ஓகே, காலைல 10 மணிக்கு நம்ம என்ன போஸ்ட்டு போட போகிறோம், ஓகே, அந்த போஸ்ட்டை எந்த டூலை வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம், எந்த சேனல்ஸில் வந்து நம்ம அதை போட போகிறோம் அந்த போஸ்டரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு காலண்டர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த காலண்டரும் ரிலேட்டடும் உங்கள் பிஸ்னஸ் லெவன்ட்டாக இருக்கணும். ஓகே, அது அண்டர் லெவன்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஒரு காலண்டர் அப்படிங்கிறது ஒரு மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் ப்ரிப்பேர்
ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக் காலண்டர் மாதிரி. ஓகே, அது ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன அப்படின்னா, ஃபைனலாக நம்ம போஸ்ட் பண்ண நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய போஸ்டர் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்கள்ல, அதெல்லாம் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இதுக்கு வந்து லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்க சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்களே, கமெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஓவரால் விஷயங்களை ட்ராக் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு போஸ்ட்டையும் கிளிக் பண்ணி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் லைக் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராக் அண்ட் மானிட்டர், பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்காக ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். நம்ம நீங்கள் போஸ்ட் பண்ண எல்லா போஸ்ட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சும்மா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட சொல்லுங்கள். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக 80, 81, 82 இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே இண்டிவிஜுவல் டாஸ்க் தான். சரியா? ஸோ நான் முதல்வனுக்கு நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு போஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, அந்த போஸ்டரில் நீங்கள் என்ன ஃபீட்பேக் சொல்ல வரீங்க அப்படிங்கிறத, உங்களுக்கு இந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, இதன் மூலிமா நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க, செஞ்சுட்டீங்க அப்படிங்கிறத ஒரு ஃபீட்பேக் மாதிரி நீங்கள் என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்களோ அதை போஸ்டராக ப்ரிப்பேர் பண்ணி அந்த போஸ்டர் கீழே ஐஃபோன் போட்டு உங்கள் நேம் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணி தரணும். அதுக்கப்புறம் அபவுட் ஒரு ட்ரெயினர், உங்கள் ட்ரெயினர் உங்களுக்கு எப்படி வந்து இந்த பர்டிகுலர் பேப்பர் வந்து எடுத்து எஃபெக்டிவாக சொல்லி தந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு போஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். இதுவும் இண்டிவிஜுவல் டாஸ்க். அடுத்து 82வது கண்டிப்பாக இது நான் முதல் சைட்லேருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பற்றியும் அந்த ட்ரெயினரை பற்றியும் ஜஸ்ட் ஒரு 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 3 minutes to ஒரு 5 minutesல ஒரு வீடியோவாக உங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை தாராளமாக சொல்லி நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி இதை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் டாஸ்க். ஸோ பிளாக் கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா நீங்கள் காமனாக அங்கே டீமாக சேர்ந்து பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ எல்லா ப்ராஜெக்ட் லிஸ்ட்டை பற்றி நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸில். ஓகே, வெயிட், நான் அதை எடுக்கிறேன். ஸோ அடுத்து ஹேக்கத்தான் பற்றி பார்க்கலாங்க. ஓகே, ஸோ ஹேக்கத்தான் ஒன் ஆஃப் தி மேண்டேட்ரி ஆக்டிவிட்டி. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் உங்களுக்கு ஒரு மார்க்கை வந்து கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மெயின் கேட்டகரி. ஸோ ஹேக்கத்தான் பொறுத்த வரைக்கும் 3 லெவலில் நடக்கும். ஒன்று இன்டர்னல் ஹேக்கத்தான் அண்ட் எக்ஸ்டர்னல் ஹேக்கத்தான் இன்டர்னல் ஹேக்கத்தான், எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹேக்கத்தான் அண்ட் யூனிவர்சிட்டி லெவல் ஹேக்கத்தான், 3 லெவல். ஓகே, ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஹேக்கத்தான் அப்படிங்கிறது உங்களுடைய கிளாஸ்க்குள்ளேயே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுது. அந்த இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீமை செலக்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹேக்கத்தானுக்கு கூப்பிட்டு போவாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா அடுத்து ஃபைனலாக யூனிவர்சிட்டி லெவலில் நம்ம போவோம். ஓகே, அதன் மூலிமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் முதல் மூலிமா அந்த கம்பெனி மூலியமாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஹேக்கத்தானோட கம்பெனி இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஹேக்கத்தானோட எவாலுவேஷன் அப்படிங்கிறது மொத்தம் 50 மார்க். அந்த 50 மார்க்கில் ஒரு 10 மார்க் இன்னோவேஷன் க்ரியேட்டிவிட்டிக்காக அண்ட் அது 20 மார்க் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குங்கிறதுக்காக 10 மார்க் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த யூஸ் கேஸ் அந்த பிபிடி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி 10 மார்க். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ரிலவெண்ட்டாக ஒரு 10 மார்க். அதுக்கப்புறம் 5 மார்க் அண்ட் ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஃபீஸபிலிட்டி ஒரு 5 மார்க். மொத்தம் 50 மார்க்குக்கு எவாலுவேஷன் நடக்கும். ஸோ ஹேக்கத்தான் பொறுத்த வரைக்கும் டீமாக தான் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. பட் மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி போடுவாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க்காக தான் போடுவாங்க. அப்படின்னா உங்கள் டீமில் இருக்கிற எல்லா பர்சனுமே கம்பல்சரி நீங்கள் ஆக்டிவிட்டியை கம்பைன் பண்ணி தான் பண்ணணும். ஒரே ஆள் வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் தலையில் ஏற்றிக்கிடாதீங்க. ஸோ ப்ரெசன்டேஷனுமே எல்லாருமே கண்டிப்பாக முன்னாடி நின்று பேசணும். ஓகே, பேசினா தான் மார்க், இல்லைனா போட மாட்டாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பிபிடி கிரியேஷன் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் கைட்லைன்ஸ். ஸ்லைடு கவுண்ட் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. அதனால் நம்ம ஒரு 20 ஸ்லைட்லேருந்து ஒரு 30 ஸ்லைடுங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். கண்டென்ட் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கணும், அன்ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய லாஜிக்கலாக இருக்கணும். ஓகே, விஷுவல் எலமெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக அது ரிலவெண்ட்டான இமேஜஸ் ஆட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட்லாம் நிறைய அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், அட்டாச் பண்ணுங்கள். சார்ட்ஸு, டயக்ராமு, அவுட்புட் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபாண்ட் அண்ட் ஃபார்மேட்டிங். ஸோ மேக்ஸிமம் ஃபாண்ட் தீம் அப்படிங்கிறது டைம்ஸ் நியூ ரோமனே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டோட சைஸ் ஈவனாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். ஓகே, மெயின் ஹெட்டிங்க்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா மெயின் ஹெட்டிங்க்கும் ஒரே ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணுங்கள். சப் ஹெட்டிங்க்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சப் ஹெட்டிங்க்கு ஈவனாக ஒரே ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரொம்ப இன்விடேஷனில் இருக்கிற மாதிரி லெட்டர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அதனால் ஃபாண்ட் தீம் மேக்ஸிமம் டைம்ஸ் நியூ ரோமனே
பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் ஸ்கீம் அண்ட் ரீடபிலிட்டி. ஓகே, மல்டிபிள் கலர்ஸ் கொச்சமச்சா அப்படின்னு சொல்லி கொடுக்கறத விட நார்மலாக ஒரு 5 கலர் 6 கலர் மட்டும் எடுத்து அந்த 5 கலர் 6 கலர் வச்சு ஃபைனல் வரைக்கும் நீங்கள் கொண்டு போனீங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஒரு மெயின் உங்களுடைய நீங்கள் ஒரு பேசேஜ் கொடுக்குறீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதை போல்டாக கொடுங்க, இல்லைனா அதை அண்டர்லைன் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நல்லா கொடுக்கலாம். ஓகே, அது போக உங்களுடைய பிபிடிலாம் அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணலாம், ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம், செய்யலாம். அதில் உங்களுடைய விருப்பம் இருக்குது. க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய என்டையர் பிபிடியும் ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கள். பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்லைடோட லேஅவுட் அண்டு டிசைன். ஓகே, ஸோ ஸ்லைடுக்குள்ளே தான் டெக்ஸ்ட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க, ஸ்லைடு தாண்டி போயிடக்கூடாது. அந்த ஃபார்மேட் எல்லாமே கரெக்டாக வச்சு ஈவனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் முடித்த உடனே உங்கள் ஜட்ஜ் மெம்பர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ரிலேட்டட் டு உங்களுடைய பிபிடியில் கொடுத்ததாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா காமனாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றியும் இருக்கலாம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பிபிடியில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கரெக்டான கண்டென்ட்டாக கொடுத்துருக்குமா, எங்கேயாவது கிராமர் மிஸ்டேக் இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத ஒரு வரைக்கும் 2 வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. எல்லா அனிமேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே சேம் டைம் வைவாக்கும் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிபிடியோட ஸ்லைடு. ஓகே, மொத்தம் 1 to 29 பிபிடி 29 ஸ்லைட்ஸ் நான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்லைடும் என்னென்ன கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லைடு எப்போவுமே இன்ட்ரோடக்ஷன் பேஜாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் முதலோட லோகோ, சிஎல் கம்பெனியோட லோகோ, மனோன் சுந்தரா யூனிவர்சிட்டி லோகோ, அதுபோக உங்களோட காலேஜோட லோகோ. ஓகே, இந்த 4 லோகோவும் நமக்கு எதில் இருக்கணும், கூகுள்லேயே நமக்கு கிடைக்கும், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ டைட்டில் வச்சுக்கோங்க, நான் முதல்வர் 2025 சொல்லிட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து இது பண்ணுறீங்க, அந்த கோர்ஸோட நேம், உங்கள் டீம் மெம்பர்ஸோடது எல்லாருடைய நேமும் லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி ப்ரெசென்டட் பை சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு ஸ்லைடு. செகண்ட் ஸ்லைடு உங்களுடைய பிஸ்னஸ் அந்த பிராண்டோட இன்ட்ரோ கொடுக்குறீங்க. ஓகே, உங்களுடைய பிஸ்னஸ் பிராண்டோட நேம் என்ன, உங்களுடைய பிஸ்னஸோட லோகோ கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, உங்களுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. எத்தனை ஸ்லைடுனா செகண்ட் ஸ்லைடு. ஓகே, ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் என்னென்ன கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னா எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க் லிஸ்ட்லாம் முடிச்சிருப்பீங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்க 29 வரைக்கும். ஸோ டீம் கைடன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் டீமுக்கு ஒரு மினிமம் 4 மெம்பர்ஸ் இருப்பீங்க, மேக்ஸிமம் 6 பர்சன். ஓகே, ஸோ இங்கே டீமில் இருக்கிற எல்லா பர்சனோட கான்ட்ரிபியூஷன் கம்பல்சரி இருந்தே ஆகணும். அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக தான் பார்க்குறாங்க, குரூப்பாக பார்க்கல. அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷனோட இது இதர் இங்கிலீஷில் ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை தமிழில் ப்ரெசென்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப இதாக சொல்லாமல் நீட்டாக ஸ்வீட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கோ அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் டீமில் ஒருத்தங்க நல்லா பண்ணுறாங்க, இல்லை நல்லா ப்ரெசென்ட் பண்ணோட கேப்பபிலிட்டி இருக்குது, ஒரு சில பேருக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த கொஞ்சம் தயங்குறாங்க, கொஞ்சம் சையாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுதுன்னா அவங்களுக்கு ஒரு மினிமமான ஸ்லைடு கொடுத்துட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நபர்கள் அதிகமான ஸ்லைடு எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும், அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து எப்படி வந்து பிபிடி கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஒரு பவர் பாயிண்ட் மூலியமாக எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு கேன்வா மூலியமாக எப்படி பிபிடி ப்ரிப்பேர் பண்ணுறது, அண்ட் தென் சாட் ஜிபிடி அந்த கேன்வா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, காமா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, ஸோ டாம் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பிபிடி ஜென்ரேட் பண்ணுறது சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் அண்ட் ரோட் மேப் உண்டான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி பிபிடியுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துங்க. ஓகே, வித்தவுட் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணாமல் தயவுசெய்து வந்துடாதீங்க. சரியா, அடுத்து என்ன அப்படின்னா ஸோ கண்டென்ட் எங்கே சார் எடுக்க, கண்டென்ட் தான் சார் பெரியது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அப்போல்லாம் இல்லை. ஸோ சர்ச் இன்ஜின்ஸ் கூகுள்லேருந்து எடுத்துக்கலாம், பிங்லேருந்து எடுத்துக்கலாம், டக்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதேமாதிரி நிறைய ஏஐ டூல் இருக்குது, சாட் ஜிபிடி, மைக்ரோசாஃப்ட் கோபைலட், கிளாட் ஏஐ, ஜெமினி. ஸோ ஓகே, அது போக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய லேர்னிங் பிளாட்ஃபார்ம்குள்ளேயும் நம்ம போய் கண்டென்ட் எடுத்துக்கலாம், கோர்சரா, யுடமி, லிங்க்டின். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய டேட்டாவை எடுத்துக்கலாம். ஓகே, அதனால் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக இன்டர்னல் இதில் செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிள். ஓகே, உங்களுடைய பெஸ்ட்டாக கொடுங்க. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோவை.